டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை 6 மாத அரசியல் படிப்பிற்காக லண்டன் செல்ல இருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் தமிழக பாஜகவின் மாணவர் அணி மாநில நிர்வாகி அண்ணாமலையினுடைய நண்பர் 267 கிலோ, அதாவது 167 கோடி மதிப்புள்ள தங்கத்தை வெளிநாட்டிலிருந்து கடத்தி இன்று சிக்கியுள்ளார். இந்த சூழலில் இது குறித்து நம்மிடையே விவாதிப்பதற்காக சமூக செயல்பாட்டாளர் திரு சத்யபிரபு செல்வராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு விவாதிக்கலாம். தோழர் வணக்கம். வணக்கம் பிரதர். இன்றைக்கு அண்ணாமலை வெளிநாடு போய் படிக்க போறார் அப்படின்ற ஒரு தகவல் வெளியே வந்திருக்குது. ஏற்கனவே இதை பர்சனலா பேசுறப்ப நீங்க இந்த விஷயத்த சொல்லியிருந்தீங்க. அதனுடைய பின்னணி என்ன? பிரதர், ஆக்சுவலாக அண்ணாமலை படிக்கிறதுக்காக லண்டன் போகிறேன் அப்படின்னு வெளியே என்னதான் உருட்டினாலும், அண்ணாமலை ஏன் லண்டன் போறாருங்கிறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்கு பிரதர். என்ன காரணம்னா, அண்ணாமலை பிஎல் சந்தோஷோட டீமு, பிஎல் சந்தோஷோடைய அரசியல் வாரிசு, பிஎல் சந்தோஷ்காக தமிழ்நாட்டில இருந்து கிட்டத்தட்ட 2000 இருந்து 2500 கோடி ரூபாய் பணம் வசூல் பண்ணி கொடுத்ததாக சோர்ஸ் சொன்ன தகவல்களை நாம பல இடங்கள்ல பேசியிருக்கோம், நம்ம சேனல்லையும் பேசியிருக்கோம். அந்த பிஎல் சந்தோஷால தான் அண்ணாமலை கர்நாடகாவில் ஐபிஎஸ் வேலையை விட்டுட்டு தமிழ்நாட்டுக்கு வந்தது. அதன் பிறகு இங்க நடந்த அந்த ஆடியோ வீடியோ கல்ச்சர்ல இருந்து எல்லாத்துக்கும் அண்ணாமலைக்கு பின்னணியில உள்ளது பிஎல் சந்தோஷ் தான். இது இன்னும் சொல்லப்போன இடி ரைடு, சிபிஐ ரைடு, அதாவது இப்படிப்பட்ட தமிழ்நாடு சம்பவங்களுக்கு பின்னாடி அண்ணாமலைக்கு பக்கபலமாக இருந்தது பிஎல் சந்தோஷ் அப்படின்னு நாம பல இடத்துல பேசியிருக்கோம். இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அண்ணாமலைக்கும் தமிழிசைக்கும் ஒரு பெரிய சண்டையை நீங்க பார்த்திருப்பீங்க. அதன் சார்ந்து ஆந்திரா முதலமைச்சர் இவரு சந்திரபாபு நாயுடுனுடைய பதவியேற்பு விழாவில் அமித்ஷாவுக்கும் தமிழிசைக்கும் ஒரு வாக்குவாதமே போயிருக்கும். அதுக்கப்புறம் அமித்ஷா போய் அண்ணாமலை சத்தம் போட்டு, அப்புறம் அண்ணாமலை போய் அந்த அம்மாவை அடுத்த நாளே பார்த்து காலில் விழுந்து, அக்கா நான் மட்டும் கம்முன்னு மூடிட்டு இருக்கேன்க்கா, என்னை தயவு செஞ்சு எதுவும் நோண்டி கிண்டி விட்டுறாதீங்கக்கா, நான் என் வேலையை பார்க்குறேன்க்கா, நான் பண்ணதெல்லாம் தப்புங்கக்கா அப்படின்னு உள்ளுக்குள்ள பேசி சரண்டரான கதையவும் பார்த்துருப்பீங்க. அண்ணாமலை இந்த முறை நாம இணையமைச்சர் கிடைச்சிரும், நாம இன்னொரு ரவுண்டு வந்துடலான்னு ஒரு பெரிய கனவுல இருந்தாரு. இதற்காக டெல்லியில போயிட்டு ஒன்றிய அமைச்சராயிரலாம் அப்படின்ற திட்டத்துல இருந்தாரா? ஆமா ஆமா ஆமா, மிகப்பெரிய வெறித்தனமா இருந்தாரு தலைவர். அதுக்காக டெல்லி போனாரு. இவர் நாய் கூட சீண்டல. அது மட்டும் இல்லாம அங்க டெல்லியில போய் தன்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுல படுத்து எந்திரிச்சு சாப்பிட்டுட்டு 2-3 பேட்டியை கொடுத்துட்டு இங்கே ஏர்போர்ட்ல 2-3 பேட்டியை கொடுத்துட்டு உள்ள வந்துட்டாரு. இவ்வளவுதான் நடந்துச்சு. இப்ப அண்ணாமலை அவர் ஃப்ரெண்டு தேஜஸ்வி சூர்யா, அதாவது பறக்கிற ஃபிளைட்ல கதவை திறந்து விளையாண்டானுங்களே அவன்தான். இப்ப அண்ணாமலைக்கு அவனேதான். இப்ப அண்ணாமலைக்கு இது ஒரு பக்கம் இருக்கு. என்னன்னா, டெல்லி பாஜக இடத்துல பெரிய பிரச்சனை, முட்டல் மோதல், பெரிய அதிருப்தியில இருக்கிறதுனால. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, மூத்த தலைவர்களே அண்ணாமலையை மதிக்கல. மூத்த தலைவர்களை இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் எவனும் மதிக்கல. ஆனா அந்த மூத்த தலைவர்களே இந்த அண்ணாமலையை மதிக்கல. அச்சிராஜா, நாராயணன் திருப்பதி, இவங்க வானதி சீனிவாசன், தமிழிசை, நயினார் நாகேந்திரன், அது மட்டும் இல்லாம நயினார் நாகேந்திரனுடைய பணத்தை போட்டு கொடுத்தது அண்ணாமலைன்னு சொல்லிட்டு பிரதர் கட்சிக்காரங்களே பேச ஆரம்பிச்சாங்க. நம்மளும் பேசியிருக்கோம். அடுத்தது இந்த கல்யாணராமன் ஒருத்தன், அவன் பாஜகவில் ஆர்எஸ்எஸ்ல ரொம்ப தீவிரமா இருந்து கட்சிக்கு வந்தவன். இன்னைய வரைக்கும் முழு நேரம் ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஆள் கல்யாணராமன், தீவிர இந்துத்துவவாதி. கல்யாணராமன் பேசக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஹச்சிராஜாவோட விஷயம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், கட்சிக்காரங்களே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஹச்சிராஜாவும் கல்யாணராமனும் க்ளோஸ். ஹச்சிராஜாவால அண்ணாமலையை தாக்க முடியாததெல்லாம் கல்யாணராமனை வச்சு ஹச்சிராஜா தாக்குனாப்புல. அதை கல்யாணராமன் தங்க கடத்தல் மேட்டர் இந்த போன மாசம் ஜூன் மாசமே பேசி அதனால கட்சியை விட்டு நீக்கப்பட்டதையும் நீங்க பார்த்திருப்பீங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, முன்னாள் கவர்னர் தமிழிசை கூட பிரச்சனை. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, இப்போதைக்கு கவர்னரா இருக்கக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணனை கோயம்புத்தூர்ல இருந்து கிளப்புனதுக்கு காரணமே அண்ணாமலை அங்க சீட்டு வாங்கணுங்கிறதுனாலதான். அங்க அப்படி ஒரு பிரச்சனை லடாயி. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இலகணேசன் கூட சரியான பிரச்சனை. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா எல்முருகன் கூட பயங்கரமான பிரச்சனை. இது மட்டும் இல்லாம பலான கதைகள், பலான பிரச்சனைகள், நிறைய பேர் ஆடியோ வீடியோ எடுத்த விவகாரம் சொல்லி கட்சிக்காரன்லாம் நீங்க ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு அண்ணாமலைக்கு எதிராக. அண்ணாமலை கமலாலயம் போனா அங்க இருக்கக்கூடிய, அங்க வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆபீஸ் பாய் கூட அண்ணாமலைட்ட சரியா மூஞ்சி கொடுத்து பேசுறதில்ல, மதிக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு டாக் உண்டு. அண்ணாமலைக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் மரியாதை கமலாலயத்திலே கிடையாது. இப்ப அண்ணாமலை என்ன பண்றாரு அப்படின்னா, நமக்கு சோர்ஸினுடைய தகவல் ஃபர்ஸ்ட் டைம் உங்கள்கிட்ட சொல்றேன். இப்ப அண்ணாமலை என்ன பண்றாரு அப்படின்னா, எனக்கு
வந்து மாநில தலைவர் பதவி வேணாம், என்னை எவனும் மதிக்க மாட்டான், நான் சொன்னா எவனும் கேட்க மாட்டான் அப்படி சொல்ல. ஆமா, நீ கிழிச்ச கிளிக்கு நீ பண்ண வேலைக்கு சொந்த கட்சிக்காரனே ஆடியோ வீடியோ எடுப்ப, பிளாக்மெயில் பண்ணுவ, எல்லாம் இது இடி இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு நிறைய பேரை மிரட்டி பணம் வாங்குவ. அந்த பணத்தை கட்சிக்காரங்களுக்கு பங்கு கொடுத்துருந்தா எல்லாம் பின்னாடி நின்றுப்பாங்க. நீ எவனுக்குமே பங்கு கொடுக்கல அப்படிங்கிறதுனால எல்லா பேரும் உனக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிட்டான். இதுக்கப்புறம் எதுவுமே செய்ய முடியாது, நீ வந்து செஞ்சு வச்ச வேலை அந்த மாதிரி, நீ ஓவர் கான்பிடென்ட்ல உன்னை என்னமோ மிகப்பெரிய மக்கள் தலைவராக நினைச்சு நீ ஓவர் ஆடிட்ட. இதனால உனக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, எனக்கும் பிரச்சனைடா. ஒன்னாலதான் இந்த அதிமுக பாஜக கூட்டணி இல்லாம போனுச்சு. அதனால நமக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து கிடைக்கிற சீட்டுகளும் கிடைக்கல. இதுக்கும் நீதாடா காரணம். அங்க வந்து வாய வச்சிருக்க அம்மன் இல்லாத உன்னுடைய தற்கொலைத்தனத்தினால உன்னுடைய வந்து சுய விளம்பரத்துக்காக உன்னுடைய சுயம்புக்காக நீ அதிமுக கூட்டணியை பிச்சு விட்ட. இதனால வந்து நம்ம கட்சிக்கு வந்து ஏகப்பட்ட இழப்பு. இப்படி தமிழ்நாட்டில் வந்து கட்சியை ரொம்ப கேவலப்படுத்திட்ட. அது மட்டும் இல்லாம கட்சிக்காரங்களை வந்து மிகப்பெரிய அதிருப்திக்கு உள்ளாகிட்ட. எந்த அளவுக்குன்னா தமிழிசைய பப்ளிக்கா ட்விட்டர்ல வந்து போடுற அளவுக்கு நீ வந்து கட்சியை கொண்டு வந்து விட்டுட்ட. அப்போ உன்னால கட்சியை வந்து கண்ட்ரோல் பண்ணி வந்து நடத்த தெரியல. நீ வந்து RSS சித்தாந்தத்தை ஒழுங்கா மடிக்கல. நீ வந்து தன்னிச்சையா நடந்துகிட்ட. என்னால ஒன்னும் செய்ய முடியாது. டெல்லியில உன் பேரை சொன்னாலே கடுப்பாவுறாங்க. அமித்ஷா வந்து உன் பேரை கேட்டாலே காண்டாவுறாரு அப்படின்னு BL சந்தோஷ் அண்ணாமலை கிட்ட சொல்லி கை விரிச்சிட்டாரு. கை விரிச்சதுக்கு அப்புறம் வேணும்னா ஒண்ணு பண்ணு அண்ணாமலை, நீ ஏன் நான் ஏதாவது படிக்க போறேன், அதை செய்ய போறேன், இதை செய்ய போறேன்னு வழக்கம் போல ஒரு கதையை விட்டுட்டு இந்த நாட்டை விட்டு ஓடிடு. ஒரு 5-6 மாசம் வந்து அங்க எங்க சுத்து. இதையே காரணமா வச்சு வேற ஏதாவது நாம வந்து அண்ணாமலை பண்ணிடலாம். நீனும் படிப்படியா பாலிடிக்ஸை விட்டு தயவு செஞ்சு ஒதுங்கிடு. இந்த அரசியலும் உனக்கு சத்தியமா செட் ஆகாது. இந்த அரசியலும் உனக்கு சத்தியமா புரியல. நீங்க இவ்வளவு விஷயத்தை அடுக்குறீங்க. ஆனா லண்டன் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில வழங்கப்படுற ஒரு சர்வதேச அரசியல் குறித்த படிப்பிற்கு இந்தியாவில் இருந்து 12 பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் அண்ணாமலை. அதனாலதான் அவர் போறாரு. தற்காலிகமா தான் யாராவது ஒருத்தர் தலைவரா போடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே. சரிங்க தலைவா, ஒரே ஒன்று கேட்குறேன். ஒரு ஸ்டேட் பிரசிடென்ட், சென்ட்ரல் ஆளுங்கட்சியினோட ஸ்டேட் பிரசிடென்ட், அதை விட நீ என்ன அரசியல் படிப்பு படிக்க போற? அதை விட உனக்கு என்ன முக்கியமான வேலை இருக்கு? யாருக்காவது விட்டுட்டு போக தோணுமா? 24 hours வேலை இருக்கும், கட்சி வேலை இருக்கும், ஒவ்வொரு மாவட்டமா வேலை இருக்கும், டெல்லியில வேலை இருக்கும். இது சம்பந்தமான பிரச்சனைகள், கட்சிக்காரன் பிரச்சனை, மக்கள் பிரச்சனையை பேசணும், எதிர்கட்சியா செயல்படணும். இப்படி 1008 கமிட்மெண்ட் எல்லாம் வச்சுக்கிட்டு நீ எல்லாத்தையும் இழுத்து மூடிக்கிட்டு நீ வந்து லண்டன் ஓடுறன்னா பிரச்சனை இல்லாம ஓடுறேன்னு நீ சொன்னா யாராவது நம்புவாங்களே? நான் ஒரு சின்ன லாஜிக்கா பேசுறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா இவர் வந்து IPS படிச்சிருக்காரு. IPS படிச்சு அதையே தூக்கி போட்டு வந்தவர். UPSCயை விட நம்மளுடைய நாட்டில் வந்து பெரிய படிப்பு இருக்குமா? அதையே அண்ணாமலை தூக்கி போட்டு நாட்டு மக்களுக்காக அர்ப்பணிக்க வந்தவர். அதெல்லாம் தாண்டி இந்தியாவில் வந்து அரசியல் பண்றதுக்கு லண்டன்ல போய் படிக்க போறங்கிற கதையை வந்து மற்றவன் நம்பலாம். அதை வந்து நாம நம்ப தயாரா இல்லை. ஏன்னா நாம உள்ள நடக்கிறத சொல்றோம். நாம நடக்கிறது ஒரு சிம்பிள் லாஜிக். உனக்கு இங்க மாநில தலைவர், உனக்குன்னு பாதுகாப்பு பந்தோபஸ்து, உனக்குன்னு கட்சிக்காரன், பின்னாடி இத்தனை பேர், ஒரு வந்து பந்தா பில்டப், ஏகப்பட்ட பிசினஸ், ஏகப்பட்ட பிரச்சனை. நீ வந்து ஒரு இன்னைக்கு வந்து இந்தியாவை ஆளக்கூடிய, நமக்கு பிடிக்காத கட்சியா இருந்தாலும் இன்னைக்கு இந்தியாவை ஆளக்கூடிய பாஜகவுக்கு மாநில தலைவரா இருக்க. எதுக்கு? தமிழ்நாட்டுக்கு மாநில தலைவரா இருக்க. 1008 வேலை இருக்கும். இதை விட்டுட்டு நீ லண்டன் படிக்க போறன்னா அதுக்கு டெல்லியும் கம்பெனி வேடிக்கை பார்க்குதுன்னா, இப்ப டெல்லியே உன்னை வந்து கைத்தட்டி அமுச்சு விடுது. எப்பா ராசா கிளம்புடா சாமி, நீ வந்து ஆத்துன ரீல்லாம் போதும், எல்லா ரீலும் அந்து போச்சு, தயவு செஞ்சு கிளம்பிடு அப்படின்னு டெல்லியே அமுச்சு வைக்குது. இல்லைன்னா எந்த கட்சிக்கு 6 மாசம் ஒரு மாநில தலைவர் வந்து வேற ஒரு நாட்டுக்கு படிக்க அனுப்பும்? எந்த கட்சி ஒத்துக்கும்? 1008 வேலையை வச்சுக்கிட்டு யாருங்க விடுவாங்க? அப்படியா இருந்தாலும் அண்ணாமலை இது வந்து ஒரு கௌரவமா இவரையே வெளில நீங்களே போயிருங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. ஆமா சிவாஜி, வழக்கமா பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நடக்கும். ஒருத்தரை வந்து மாநில தலைவர் பதவியில இருந்து இறக்குறாங்க அப்படின்னா ஒரு இணையமைச்சர் பதவி கொடுப்பாங்க, ஒரு கவர்னர் பதவி கொடுப்பாங்க. அது ஒரு கௌரவமான முடிவா இருக்கும்ல. ஆனா அண்ணாமலைக்கு அப்படித்தானே இருக்கணும். இல்ல 6 மாதம் கழித்து அவருக்கு ஏதாவது பதவி வழங்கப்படலாமா? வாய்ப்பே கிடையாது பிரதர். அமைச்சர், அதாவது நீங்க சொல்ற மத்திய இணையமைச்சர் பதவி அண்ணாமலைக்கு வாய்ப்பே கிடையாது. அடிச்சு சொல்ற, இதை நீங்க எங்க வேணாலும் சொல்லலாம், வாய்ப்பே கிடையாது. அந்த பதவியை கூட கொடுக்கறதுக்கு டெல்லி தலைமை தயாரா இல்ல. அதனாலதான் அண்ணாமலை பொட்டியை கட்டிக்கிட்டு, சிவாஜி உங்களுக்கு இந்தியா செட் ஆகாது சிவாஜி, நீ அமெரிக்காவுக்கே போயிடு சிவாஜிங்கிற மாதிரி, அண்ணாமலை நீ லண்டனுக்கு போயிரு அண்ணாமலை அப்படின்னு அண்ணாமலை லண்டன் கிளம்பி போறாரு. இதை தாண்டி வந்து இப்போ இதுல நம்ம ஒரு நல்ல விஷயம் பார்க்கணும். அதாவது இலகணேசன் யாரு, CP ராதாகிருஷ்ணன் யாரு,
இன்னும் பக்கத்து எல்முருகன் யாரு, இந்த பக்கத்து தமிழிசை யாரு, இவங்கெல்லாம் இந்த பாஜகவுல என்னத்த ஸ்பேனர் போட்டு கழட்டுனாங்கன்னு கட்சிக்காரன் வந்து பட்டியல் அடுக்குவான். கட்சிக்காரனே வந்து இப்போ கழுவி கழுவி ஊத்துவாங்க. ஆனா இவங்களுக்கே கவர்னர், மத்திய இணையமைச்சர் பதவியெல்லாம் கொடுத்து உட்கார வச்சிருக்காங்க. அதுக்கு கூட அண்ணாமலைய கொடுக்கறதுக்கு தயாரா இல்லைன்னா அப்ப அண்ணாமலைய டெல்லி எந்த இடத்துல வச்சிருக்குன்னு நம்ம பாத்துக்கணும். அதனாலதான் அண்ணாமலை டீசெண்டா லண்டன் நோக்கி ஓடுறாரு. இப்ப அடுத்த பாஜக தலைவராக யார் வரப்போகிறார்? அடுத்த பாஜக தலைவராக வரத்துக்கு ஒரு பக்கத்து வானதி சீனிவாசன் அவர்கள் வந்து முயற்சி செய்யறாங்க, இன்னொரு பக்கம் தமிழிசையும் முயற்சி செய்யறாங்க திரும்ப வரதுக்கு, இன்னொரு பக்கம் நயினார் நாகேந்திரனும் முயற்சி செய்யறாங்க. ஏன்னா அவரு தான் இன்னைக்கு இந்த பிஜேபியில வந்து அதாவது பாஜக சின்னத்துல நின்று வாக்கு வங்கி வந்து அதிகமா வச்சிருக்காரு. அவருக்கு வந்து டெல்லியில உள்ள சப்போர்ட்டை வச்சு நான் எல்லாம் பாத்துக்கிறேன், என்கிட்ட எல்லாமே இருக்கு, நான் செலவு பண்ணிக்கிறேன், நான் இந்த இதுல வந்து ஏகப்பட்ட கோடி நஷ்டமாயிருச்சு, என்னைய வந்து கட்சிக்காரனே காட்டி கொடுத்து அதுலயும் லாக்கு அதுலயும் பிரச்சனை, இப்படி கட்சிக்காக நான் பல கோடிகளை இழந்திருக்கேன், பல அவப்பெயர்களை வாங்கியிருக்கேன், பல பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு எனக்கு போட்டு கொடுங்க அப்படின்னு ஒரு பகுதி நயினார் நாகேந்திரனும் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த 3 பேத்துல வந்து யார் வெல்வாங்க அப்படின்னா வானதி சீனிவாசன் வெல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு நமக்கு வந்து பெதர் சோர்ஸுகள் சொல்லுது. அப்படி வானதி தான் வந்து அடுத்த மாநில தலைவரா வர இருக்காங்களா அப்படின்னு நமக்கு உறுதி செய்யப்பட்ட தகவல் வந்தா கண்டிப்பா உங்கள்கிட்ட நான் சொல்றேன். ஓகே, இப்போ அடுத்ததாக 167 கோடி மதிப்புள்ள 267 கிலோ தங்கம் கடத்தப்பட்ட சம்பவம் இன்னைக்கு கையும் களவுமாக பிடிபட்டிருக்குது. அதனுடைய பின்னணியில் பாஜக மாநில மாணவர் அணி நிர்வாகி பிருத்வி வந்து இருந்திருக்கிறாரு. இதனுடைய பின்னணி என்ன? இதற்கும் அண்ணாமலைக்கும் தொடர்பு இருக்கிறதா? ஏன்னா பிரதமரே ட்விட்டரில் அவரை ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. பல அமைச்சர்களோடு அவருக்கு தொடர்பு இருக்குது. பிரதர், பிருத்வியும் அண்ணாமலையும் க்ளோஸு. பிருத்விக்கும் அண்ணாமலைக்கும் பல விதங்கள்ல நெருங்கிய தொடர்புகள் உண்டு. அண்ணாமலையோட பினாமி தான் பிருத்வி அப்படின்னு கட்சிக்காரங்க நம்ம கிட்ட சொல்றாங்க, சோர்ஸ் நம்ம கிட்ட சொல்றாங்க. முதல்ல இந்த பிருத்வி யாருன்னு பார்க்கணும். இந்த பிருத்வி யாரு அப்படின்னா இவங்க அப்பா வந்து சென்னை காளிகாம்பாள் கோயில்ல வந்து கோவில்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஊழியர். நல்லா பார்த்துக்கோங்க, கோயிலை காப்பாத்துறேன் சாமியை காப்பாத்துறேங்கிறதே இவனுங்க கொள்ளையடிக்கதாங்கிறதுக்கு மேலும் ஒரு உதாரணம் இந்த பாஜகவை சேர்ந்த பிருத்வி. இவங்க அப்பா காளிகாம்பாள் கோயில்ல வந்து பதில் ஊழியரா இருக்காரு. அவருடைய பையன் தான் அந்த பிருத்வி. ஒரு சராசரி குடும்பத்தை சார்ந்தவன் இந்த பிருத்வி. இந்த பிருத்வி வந்து பாத்தீங்க அப்படின்னா திருப்பதியில் இருக்கக்கூடிய ஏழுமலையான் கோவில்ல தேவஸ்தானம் போர்டுல ஒரு மெம்பரா இருக்கானா. அதை வச்சு லட்டை வந்து திருடி விற்கிறது, டிக்கெட்டை வந்து விற்கிறது, அந்த வந்து கோவிலை வச்சு சம்பாதிக்கிறது அப்படின்னு மாசம் ஒரு 30 லட்சம் ரூபா வசூலை போட்டுருவானா கட்சிக்காரங்க சொல்றாங்க. அந்த 30 லட்சம் வசூல்ல அண்ணாமலைக்கு ஒரு பகுதி போயிருமா. ஏன்னா அப்புறம் அண்ணாமலைக்கு வந்து பிரதர் நண்பர்கள் தான் வீட்டு வாடகை கட்டுறாங்கன்னா இப்படிப்பட்ட நண்பர்கள் தான் வீட்டு வாடகை கட்டுறாங்கன்னு சொல்ல வரேன் நான். அது மட்டும் இல்லாம இந்த பிருத்வி வந்து என்ன அப்படின்னா, அதாவது இந்நாள் சட்டத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அர்ஜுன் ராம் மேக்வால், இவர் இதுக்கு முன்னாடியே மினிஸ்டரா இருந்திருக்காரு. அவருக்கு வந்து இந்த பிருத்வி ரொம்ப க்ளோஸா இருந்ததாகவும் அவர்கிட்ட வந்து ஒரு இதுல வந்து பிஏவாக இருந்ததாகவும் அங்க இருக்கக்கூடிய டெல்லி வட்டாரங்கள் சோர்ஸ் நம்ம கிட்ட சொல்றாங்க. அதாவது இந்த பிருத்வி வந்து மாசம் மாசம் அமைச்சகத்தினுடைய பெயரை பயன்படுத்தியும் பாஜகவினுடைய பெயரை பயன்படுத்தியும் அண்ணாமலையினுடைய பெயரை பயன்படுத்தியும் பல இடங்கள்ல வசூல் செய்ததாகவும் சொல்கிறார்கள். ஒண்ணு. அடுத்தது இந்த ஏர்போர்ட் விஷயத்துக்கு வருவோம். இந்த ஏர்போர்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஜூன் மாசம் 29ஆம் தேதி சுங்கத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில அங்க இருக்கக்கூடிய ஒரு ஏர் ஹப் அப்படிங்கிற ஒரு வந்து கடையில வந்து ஒரு ஊழியர் வந்து கோல்ட பேஸ்டா 267 கிலோ வந்து கோல்ட வந்து மறைச்சு வச்சிருந்திருக்காங்க. அதை வந்து சுங்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றி விசாரிக்கும் பொழுது இதற்கும் அந்த கடையின் உரிமையாளராக இருந்த சபீர் அலிக்கும் ஒரு லிங்க் இருக்கு அப்படின்னு அவங்க கன்ஃபார்ம் பண்ணி அந்த கடையினுடைய ஓனரா இருக்கக்கூடிய சபீர் அலியையும் அவங்க கூட சேர்ந்து மொத்தம் 9 பேரை வந்து கைது செஞ்சிருக்காங்க. அந்த சபீர் அலிக்கு வந்து இந்த ஏர்போர்ட்ல வந்து பிசினஸ் பண்றதுக்கு 77 லட்சம் ரூபாய் பணம் யார் கொடுத்திருக்கா அப்படின்னா இலங்கையில இருக்கக்கூடிய ஹவாலா பிசினஸ் பண்றவங்க பணம் கொடுத்திருக்காங்க. அந்த ஏர்போர்ட்ல அந்த கடையை வைக்கிறதுக்கு யாரு சிபாரிசு பண்ணிருக்காங்கன்னா இந்த தேவஸ்தான போர்டுல மெம்பரா இருந்து பாஜகவுல மாணவர் அணியில வந்து பொறுப்புல இருந்து அண்ணாமலைக்கு பினாமியா இருக்கக்கூடிய திருப்பதி
கோயிலேருந்து லட்டு திருடி வித்த பிருத்விங்கிறவன் தான் அவன் வந்து பிரதர் சிபாரிசு பண்ணி அந்த ஏர்போர்ட்ல அந்த கடை வைக்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்ணி கொடுத்துருக்கான். அவன் எப்படின்னா விவேடா பிஎன்ஜி ஒரு ஒப்பந்த நிறுவனத்துல இருந்திருக்கான். அதன் மூலமா தான் அந்த வேலை செஞ்சிருக்கான். அவன் யார்கிட்ட சொல்லி செஞ்சிருக்கானா, விமான நிலையத்தினுடைய இணை பொது மேலாளரா இருக்கக்கூடிய செல்வநாயகத்துக்கிட்ட சொல்லி தான் அந்த கடையை சபீர் அலி வைக்கிறதுக்கு இவன் சிபாரிசு செஞ்சிருக்கான். இதன் அடிப்படையில் விமான நிலைய அதிகாரிகளுக்கும் இதுல தொடர்பு இருக்கு. ஆமா இருக்கு. இதன் அடிப்படையில தான் இந்த பிருத்விங்கிறவன் மேலும் 2 கடைகளுக்கு இந்த மாதிரி சிபாரிசு செஞ்சிருக்கான். இந்த கடைகள்ல வேலை செய்யக்கூடிய 2 பேரையும் சுங்கத்துறை அதிகாரிகள் கைது பண்ணி விசாரணை செஞ்சிட்டு இருக்கிறதா நமக்கு தகவல் வருது. அடுத்ததுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அண்ணாமலை வந்து தலையிட்டு நேரடியாக சுங்கத்துறை அதிகாரிகள்கிட்ட வந்து பேசினதாகவும் அந்த அதிகாரிகளை மிரட்டினதாகவும் ஒரு தகவல் சொல்றாங்க. அப்ப அண்ணாமலை வந்து தலையிட்டு நேரடியாக சுங்கத்துறை அதிகாரிகளை வந்து மிரட்டியிருக்கான் அப்படின்னா அப்ப அண்ணாமலைக்கு இதுல சம்பந்தம் இருக்கும்னு அர்த்தம் அப்படின்னு சொல்ல வர. அது மட்டும் இல்லாம இந்த வந்து பிருத்விங்கிறனுடைய வீட்டை வந்து சுங்கத்துறை அதிகாரிகள் வந்து சோதனை செஞ்சிட்டு இருக்காங்க. இது எங்க போய் முடியும்னு தெரியல. இதுல அண்ணாமலைக்கு வந்து தொடர்பு இருக்குன்னு நான் மட்டும் சொல்லல, பாஜக காரங்களே சொல்றாங்க, மக்கள் சொல்றாங்க. அடுத்தது விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய இன்னும் பிற முக்கியமான அதிகாரிகளுக்கும் இதுல தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி தொடர்பு இல்லாமலாம் ஒரு வந்து கோல்டு பிசினஸ், ஒரு கடத்தல் பிசினஸ் நீங்க வந்து விமான நிலையத்துல அவ்வளவு சாதாரணமா செஞ்சிட முடியாது. அந்த சபீர் அலியினுடைய பின்னணியை பார்க்கணும், அவனுக்கும் பாஜகவுக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகளை பார்க்கணும். ஏன்னா பல இடங்கள்ல நம்ம பார்த்திருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து ஹிஸ்டரி என்ன சொல்லுதுன்னா, பாஜக RSS சேர்ந்தவர்கள் இஸ்லாமியர்கள் போன்று வேடமிட்டு அவங்க வந்து சில குண்டுவெடிப்பு நிகழ்வுகளில் ஈடுபட்ட விஷயங்களை நிறைய பேர் ஆதாரப்பூர்வமா சொல்லியிருக்காங்க. அதை வந்து நாமளும் பேசியிருக்கோம். அது போல இவன் வந்து ஒரு இஸ்லாமிய பெயர் கொண்டவன். அப்ப இவன் இந்த வேலை செய்யறான், இவனுக்கு பின்னணியில பாஜக இருக்குன்னா அப்ப இதனை தொடர்ந்து வேற ஏதாவது சதித்திட்டங்கள் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்ப வந்து இலங்கையில அவாலா பிசினஸ் பண்றவங்களுக்கும் சபீர் அலிக்கும் ஒரு லிங்க் இருக்கு, பணம் வந்திருக்கிறதா சொல்றாங்க. இதுல நீங்க இன்னொரு விஷயத்தை நீங்க பார்க்கணும். அண்ணாமலை சமீபத்தில் இலங்கை பயணம் போயிட்டு வந்ததா நம்ம பார்க்கணும். அப்ப எல்லாத்தையும் வந்து தொடர்பு படுத்தி பார்க்கும் பொழுது இந்த தங்க கடத்தல் பிசினஸ்ல ஈடுபட்ட சபீர் அலிக்கு வந்து பின்னணியில இருந்தது பிருத்வி, அண்ணாமலையுடைய பினாமி. இதுல அண்ணாமலைக்கு கண்டிப்பாக தொடர்பு இருக்கும் அப்படின்னு கட்சிக்காரங்களும் சொல்றாங்க. நமக்கு சந்தேகம் இருக்கு. இதனை சார்ந்து நியாயமான நேர்த்தியான விசாரணை நடக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஆனா நடக்குமா நடக்காதாங்கிற ஐயமும் நமக்கு இருக்கு. ஓகே தோழர், பொறுத்திருந்து பார்க்கலாம் அதுல என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்க போறாங்க அப்படின்னு. ஃபர்தர் அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா அதை பத்தி பேசலாம். இவ்வளவு நேரம் நம்முடைய ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ பிரதர்.